உட்பிரிவு 2. நிருப விளக்கங்கள். அத்தியாயம் 1. ரோமர் நிருபம். புதிய ஏற்பாட்டிலுள்ள 6வது புத்தகம் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் ஆகும். ரோமிலுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட அனைவருக்கும் இதனை எழுதியுள்ளார். ரோம பிரஜைகளுக்கு பல அடிப்படை உரிமைகள் உண்டு. 1. அவர்களை வாரினால் அடிக்கக்கூடாது. 2. கொன்று போடக்கூடாது. 3. இவர்கள் எங்கே பிறந்தாலும் ரோமர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். 4. பெற்றோர் ரோமர்களானால் பிள்ளைகளுக்கும் அந்த உரிமை உண்டு. 5. ரோம அரசனுக்கு பணம் கொடுத்தும் இந்த உரிமையை பெற்றுக்கொள்ளலாம். 6. ரோம பிரஜைகளுக்கு தீங்கு நேரிட்டால் ரோம அரசனிடம் முறையிடும் உரிமையும் இவர்களுக்கு உண்டு. பவுல் கொரிந்துவில் இருந்து இக்கடிதத்தை எழுதினார். ரோமில் அவரிடம் மெய்யான அன்பு பாராட்டிய பலரை பற்றி கடைசி அதிகாரத்தில் தொகுத்து கூறியுள்ளார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 27ஆம் வசனம் வரை. இந்நிருபத்தில் உலகின் தேவை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 32ஆம் வசனம் வரை. விசுவாசத்தால் வரும் நீதி. ரோமர் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 31ஆம் வசனம் வரை. பயன்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 21ஆம் வசனம் வரை. பரிசுத்தமாக்குதல். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 23ஆம் வசனம் வரை. போலியான வேஷ பரிசுத்தம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 7 முதல் 25ஆம் வசனம் வரை. யூதனும் சுவிசேஷமும். ரோமர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 33ஆம் வசனம் வரை. வாழ்வில் மாற்றம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 21ஆம் வசனம் வரை. அதிகாரத்திற்கு கீழ்ப்படிதல். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை. தீர்ப்பளித்தல். ரோமர் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 23ஆம் வசனம் வரை. ஒருமைப்பாடு. ரோமர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம் வரை. ரோமுக்கு செல்ல திட்டமிடல். ரோமர் 15ஆம் அதிகாரம் 15 முதல் 33ஆம் வசனம் வரை. வாழ்த்துக்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 27ஆம் வசனம் வரை ஆகியவை அடங்கியுள்ளன. கெங்கிரேயா சபையின் ஊழியக்காரியான பெபேயாளை சகோதரியாக ஏற்றுக்கொண்டு தேவையான உதவிகளை செய்ய இந்நிருபத்தில் கேட்டுக்கொண்டார். பிரிவினைகளை உண்டாக்குபவர்களை விட்டு விலக வேண்டும் என்று அறிவுரை கூறியுள்ளார். இறுதி அதிகாரத்தில் அவருக்கு உதவிய ரோம விசுவாசிகளை பேர் பேராக வாழ்த்தியுள்ளது பாராட்டத்தக்கதாகும். அத்தியாயம் 2. 1 கொரிந்தியர் மற்றும் 2 கொரிந்தியர். கொரிந்து பட்டணம் கிரேக்க நாட்டிலுள்ள பெரிய பட்டணம் ஆகும். அகாயா நாட்டிலுள்ள ரோம அரசின் தலைநகரமாகவும் விளங்கியது. பவுல் கொரிந்து பட்டணத்தில் 1.5 வருஷங்கள் தங்கி ஊழியம் செய்துவிட்டு பின்னர் எபேசுவில் இருந்தபோது அப்பல்லோவும் கொரிந்து விசுவாசியான குலோவேயாளின் குடும்பமும் பவுலை காண சென்றனர். மேலும் கொரிந்து ஜெப ஆலயத்தின் முன்னாள் தலைவனான சொஸ்தெனேயும் அவரோடு இருந்தார். கொரிந்து சபையில் இருந்த பிரிவினைகள், உபதேச வேறுபாடுகள், விக்கிரக வழிபாடு, திருமண சீர்கேடுகள் இவற்றை விளக்க 2 நிருபங்களை எழுதினார். எத்தனை ஊழியர்கள் வந்தாலும் முதலில் கொரிந்து சபையின் அஸ்திவாரத்தை போட்டவர் பவுல் என்பதால் அதிக உரிமையுடன் மக்களை கடிந்து கொண்டார். ஒழுக்கக்கேடுகளை சுட்டிக்காட்டும் போது, நான் அங்கு வரும்போது அன்போடும் சாந்தத்தோடும் வரவேண்டுமா அல்லது பிரம்போடு வரவேண்டுமா என்று உரிமையோடு கேட்டார். 2 கொரிந்தியரில் அவர் அனுபவித்த பாடுகளை பற்றி விளக்கியுள்ளார். அதிகமாய் அடிபட்டவர்,
அதிகமாய் சிறைவாசம் அனுபவித்தவர், பலமுறை மரண அவதியில் அகப்பட்டவர். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 39 அடிகள், 5 தடவைகள் 195 அடிகள் பட்டவர். 3 தடவைகள் மிலாறுகளால் அடிப்பட்டவர். 1 தடவை கல்லெறி உண்டவர். 3 தடவைகள் கப்பர் சேதத்தில் அகப்பட்டு தப்பியவர். கடலில் ஒரு இரவும் பகலும் தத்தளித்தவர். அநேக தடவைகள் நீண்ட தூரம் நடந்தும் கப்பலிலும் பிரயாணம் செய்தவர் பவுல். மேலும் ஆறுகளாலும் கள்ளர்களாலும் யூதர்களாலும் புறஜாதி மக்களாலும் பட்டணங்களில் ஏற்பட்ட கலவரங்களாலும் வனாந்தரத்தில் ஏற்பட்ட ஆபத்துக்களாலும் கள்ள சகோதரர்களால் ஏற்பட்ட மோசங்களாலும் துன்பப்பட்டவர். அநேக முறை தூக்கமின்மை, பசி, தாகம், உபவாசம், குளிர், நிர்வாணம் போன்ற துன்பங்களை சகித்தவர் என்பது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 27ஆம் வசனத்தில் விளக்கப்பட்டுள்ளது. 2ஆம் நிருபத்தை தீத்துவிடம் கொடுத்து அனுப்பினார். 2ஆம் முறை கொரிந்துவில் 3 மாதங்கள் மட்டும் தங்கி ஊழியம் செய்தார். 2ஆம் நிருபத்தின் உட்பிரிவுகள். 1. அறிமுகம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரை. 2. பவுலும் கொரிந்து சபையும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 3. காணிக்கைகள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 4. தன் நிலையை விளக்கல். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 18ஆம் வசனம் வரை. 5. மேன்மை பாராட்டல். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 33ஆம் வசனம் வரை. 6. உண்மை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனம் மற்றும் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம். 7. முடிவுரை. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள் வரை. அத்தியாயம் 3. கலாத்தியர் நிருபம். பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருந்த நாட்களில் கலாத்தியர் நிருபத்தை எழுதினார். இது 6 அதிகாரங்களை கொண்டது. கலாத்திய சபையின் தொடக்க கால விசுவாசிகளுக்கு அவர் எழுதிய கடிதம் இது. கலாத்தியர்கள் முன் நாட்களில் கால்ஸ் என்று அழைக்கப்பட்டனர். அக்காலத்தில் சின்ன ஆசியாவை தங்களுக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருந்தார்கள். பின்னர் ரோமர்கள் இவர்களை தங்களுக்கு கீழ்ப்படுத்தினர். கலாத்தியா இன்று துர்க்கி என அழைக்கப்படுகின்றது. முதல் அதிகாரத்தில் அவர்கள் உண்மையான சுவிசேஷத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வழி விலகி போகக்கூடாது என்பதையும் தனது சாட்சியையும் விளக்கியுள்ளார். பர்னபாவுக்கும் பேதுருவுக்கும் விருத்த சேதனம் பற்றிய விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்ததை கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் விளக்குகிறது. 3ஆம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாணத்தை மட்டும் கடைபிடிப்பவர்களை பற்றியும் விசுவாசத்தால் நீதிமான்கள் ஆக்கப்படுவதையும் விவரித்துள்ளார். ஏனைய அதிகாரங்களில் கிருபையையும் கிறிஸ்துவினால் உண்டான விடுதலையையும் விவரித்துள்ளார். கொரிந்தியர், எபேசியர் போன்ற நிருபங்களை கலாத்தியருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய வேறுபாடு உள்ளது. அங்குள்ள மக்கள் விக்கிரக ஆராதனை, பாவம் போன்ற சீர்கேடுகளை செய்பவர்களாக விளக்கப்பட்டுள்ளனர். ஆனால் கலாத்திய சபையில் அத்தகைய சீர்கேடுகள் இல்லை. நியாயப்பிரமாணத்திற்கும் சிலுவையின் உபதேசத்திற்கும் இடையே இருந்த போராட்டத்தை விளக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். அத்தியாயம் 4. எபேசியர் நிருபம். எபேசு பட்டணத்தில் பவுல் 3 வருடங்களுக்கு மேல் தங்கி ஊழியம் செய்தார். இந்த நிருபத்தை அவருக்கு மிகவும் பிரியமானவனும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் பவுலுக்கு உடன் வேலையாளுமான தீக்குக்கு என்பவரிடம் கொடுத்து அனுப்பினார்.
ஒனேசிமுவும் உடன் சென்றார். பவுல் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த வேளையில் இதை எழுதினார். எபேசு பட்டணம் செல்வ செழிப்பு வாய்ந்த சுற்றுலா நகரம், சகல பாவங்களும் நிறைந்த இடமாகும். இங்கு விக்கிரக ஆராதனை நிறைந்திருந்தது. இங்கு பவுல் தோற்றுவித்த சபை வளர்ந்து பெருகியது. எபேசு சபை மக்கள் பவுல் போதித்த சத்தியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். குழந்தைகளைப் போல மனிதர்களின் தந்திரமான போதனைகளில் அலையக்கூடாது என எழுதினார். சிறையில் இருக்கும் அவருக்காக தொடர்ந்து ஜெபிக்க கேட்டுக்கொண்டார். எபேசு சபையினர் ஆவிக்குரிய விஷயங்களில் மிகவும் வளர்ந்தவர்கள் என்பது இந்நிருபத்தின் மூலம் தெரிய வருகின்றது. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் வேலைக்காரர்களுக்கும் எஜமான்களுக்கும் தனித்தனியே அவர் கொடுத்த அறிவுரைகள் மிகவும் புகழ் பெற்றவை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9ஆம் வசனம் வரை. இவ்வுலகில் வெற்றியுள்ள வாழ்வு வாழ சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்ற எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18ஆம் வசனம் வரை போதனைகள் மிகவும் கருத்தாழம் மிக்கவை. சிறையில் இருந்த நாட்களில் அவரை சுற்றிலும் பல போர் சேவகர்கள் இருப்பார்கள். அவர்களது கச்சையை பெல்ட், சத்தியத்திற்கும் மார்க்கவசத்தை பிரஸ்ட்பிளேட், நீதிக்கும் பாதரட்சையை ஷூ, சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தத்திற்கும், கேடயத்தை ஷீல்ட், விசுவாசத்திற்கும், தலைச்சீராவை ஹெல்மெட், இரட்சிப்பிற்கும், பட்டயத்தை ஸ்வோர்ட், தேவ வசனத்திற்கும் ஒப்பிட்டு கூறியுள்ளது பாராட்டத்தக்கது. பவுலின் ஊழியத்தால் எபேசு சபை மிகவும் உன்னத நிலையில் இருந்ததை அறிய இந்நிருபம் உதவுகின்றது. அத்தியாயம் 5. பிலிப்பியர் நிருபம். ரோம ஆளுகைக்கு உட்பட்ட மக்கதோனியாவில் மாசடோனியா இருந்த பிலிப்பி சபைக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதியுள்ளார். அலெக்சாந்தரின் தந்தையான பிலிப் அரசன் இந்த பட்டணத்தை கைப்பற்றி இதற்கு பிலிப்பி என்று பெயரிட்டார். பின்பு இது ஒரு ரோமன் நாடாகியது. பழங்காலத்தில் பிலிப்பி பட்டணம் முக்கிய வணிக மையமாக இருந்தது. மக்கதோனியா நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர்கள் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணம் என்ற குறிப்பு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் உள்ளது. இரத்தாம்பரம் விற்கும் பெண்மணியான லீதியாலும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், குறி சொல்லும் அசுத்த ஆவியை உடைய பெண்ணும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பிலிப்பி பட்டணத்தார் ஆவார்கள். பிலிப்பி பட்டணத்தில் சுவிசேஷம் அறிவித்த போதுதான் பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டதும், இரவில் பாடி துதித்த போது சிறைச்சாலை கதவுகள் திறந்த நிகழ்வுகளும் நடந்தன. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிலிப்பி பட்டணத்தில் இருந்த சபையினர் பவுலின் ஊழியத்திற்கு பல உதவிகளை செய்தனர். பிலிப்பி பட்டணத்திலிருந்து எப்பாப்பிரோதீத்துவின் மூலமாக பவுலுக்கு பல உதவிகள் கிடைத்தன. அவரது தேவையை அறிந்து இங்குள்ள மக்கள் உதவினர். அவர் தங்களுடன் இருந்தபோது உதவியதோடு நிறுத்திவிடவில்லை. வேறு பட்டணங்களில் இருந்த போதும் விசாரிக்கிறவர்களாகவும் உதவி பண்ணுகிறவர்களாகவும் இருந்தனர். மக்கதோனியாவில் இருந்து அவர் புறப்பட்ட போது பண விஷயங்களில் பிற சபையினர் உதவிக்கரம் நீட்டாத போது பிலிப்பியர் மட்டும் அவருக்கு உதவினர். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் தெசலோனிக்கேயாவில் இருந்தபோதும் உதவினர். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்கள் கொடுத்து அனுப்பியதை எப்பாப்பிரோதீத்து பவுலிடம் கொண்டு சேர்த்ததையும் அறிய முடிகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பவுல் இந்த நிருபத்தை எழுதிய போது தீமோத்தேயு உடன் இருந்தார். எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே என்று பிலிப்பியரை அழைக்கின்றார். அவர்களுக்காக மிக மகிழ்ச்சியுடன் ஜெபம் பண்ணுவதாகவும் எழுதியுள்ளார்.
அவரது 2 வருட கால ரோம நகரத்து ஊழியங்களையும் பாடுகளையும் ராயனின் அரண்மனையில் இருந்த மக்களில் பலர் நேரடியாக கண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். பிலிப்பியர் 4:22. மகிழ்ச்சி, நம்பிக்கை, ஒருமைப்பாடு ஆகியவற்றையும் பிலிப்பிய மக்களை பவுல் எந்த அளவுக்கு நேசித்தார் என்பதையும் இந்த நிருபம் மூலம் அறிய முடிகிறது. பிலிப்பியர் நிருபத்தில் 1. முன்னுரை. 2. பவுலின் சூழ்நிலைகள். 3. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு. 4. தீமோத்தேயுவும் எப்பாப்பிரோதீத்துவும். 5. எதிரிகளை பற்றிய எச்சரிக்கை. 6. பவுலும் அவரது பிலிப்பிய நண்பர்களும். 7. முடிவுரை என்று பவுல் எழுதியுள்ளார்.